அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்திய அரசியலை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? சூரியகாந்த் என்ற ஒரு தலைமை நீதிபதி அவர்கள் இந்த வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஜேர்னலிசத்துக்கு வரதை பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் காக்ரோச்சஸ்ன்னு அடையாளம் படுத்திருக்காங்க. அதுல இருந்து 2 நாள்ல ஒரு இளைஞன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 4 நாள்ல 1.5 கோடி பேருக்கு மேல பின்தொடர்றாங்க. ஏன் நம்மளை ஆண்டுட்டு இருக்க இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு 85 லட்சம் பேர் தான் பின்தொடர்பாளர்கள் இருக்காங்க. இது நம்ம ஆளுங்கட்சி மேல இருக்க எதிர்ப்பா இல்ல எல்லாரும் விளையாட்டுக்கு பண்றாங்கன்றது தெரியல. அந்த இளைஞரோட பேரு அபிஜித். அவர் இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சோசியல் மீடியால வேலை செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம முக்கியமான பிரபலங்கள்லாம் வெளிப்படையா இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்க ஒரு எம்பியா இருக்கட்டும். விளையாட்டா ஆரம்பிச்ச ஒண்ணு இப்போ ஒரு பெரிய இயக்கமா மாறிட்டு இருக்கு. இவங்களோட மோட்டோவா செக்யூலியர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், லேசின்னு வச்சிருக்காங்க. இவங்க அரசாங்கத்துக்கிட்ட டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதுல இருக்க தன்னார்வலர்கள் பூச்சி மாதிரி உடை அணிஞ்சு யமுனா ஆற்றை சுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்தை இவ்வளவு பெரிய ஆயுதமா மாத்துவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி 1.5 கோடி இளைஞர்கள் திரள்றாங்கன்றது புரியல. நல்லதா கெட்டதா என்ன நடக்குதுன்னே சத்தியமா புரியல. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கருத்து பட்டியல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி காணொலி பார்க்கறதுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் தாங்க. நன்றி.